ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேயரேஜ் ஆட் பண்ணிருக்கோம்ல. ஸோ வந்து பார்த்தா சீசன் 1 முடிஞ்சு போச்சு. சீசன் 2 வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்ச் 27 வரைக்கும் பார்த்தா போகும் சொல்கிறாங்க. ஸோ நிறைய டாஸ்க் வந்திருக்கு. ஸோ மின்ட்லாம் நிறைய வந்திருக்கு. இது பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பெனிஃபிட்டுக்கு ஸோ ப்ரூஃப்லாம் இருக்குது எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாரு டவுட்ஸ்லாம் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ணி பொறுத்துல. ஸோ அங்கே படிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டேஷ்போர்டுக்கு போய்க்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் 13 டேஸ் மட்டும் அப் டைம் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த டைம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நோட் எப்பயும் போல் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் நோட் கொடுத்து ஓகே. ஸோ வாலெட் சிக்னேச்சர் கேட்கும். நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி ரிவார்டு கிளைம் இருக்குல்ல. ஸோ இதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாஸ்க்னு புதுசாக வந்துருக்குல்ல. ஸோ இதில் போனீங்கன்னா நிறைய மின்ட்டுலாம் வந்துருக்கு. ஸோ அந்த மின்ட்டு டீட்டெயிலாக பார்க்கணும்னா லாஸ்ட்டில் மின்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அது கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க மின்ட்டு இதோ இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3x பூஸ்ட் ஆன் நோட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட 0.0009 கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $2 கிட்ட கூட இருக்கும் வச்சுக்கோங்க. $2 கிட்ட நீங்கள் பேஸ் சிடிஎஸ் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நினைக்கிறேன். இது வந்து 1.2 தான் பூஸ்ட் வரும். ஸோ ஃப்ரீங்கிறவங்க வேணால் வாங்கிக்கோங்க. இல்லை பிளட்ஜ் பாஸ் வாங்க வாங்கிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 மணி நேரம் இருக்குது. ஓகேவா. ஸோ 5.5 மணி நேரம் கணக்கு பண்ணிங்கன்னா 8 மணி போல் வரும். ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் வின் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் 100% மின் ஃபீ பேக் அட் டிஜி. நீங்கள் மின் பண்ணதாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஇ அப்போ ஸோ டோக்கன் ஜெனரேஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஜி பாஸ் வச்சுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தரதாக கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நம்ம டாஸ்க் போய் பார்ப்போம். ஸோ டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 டாஸ்க் ஓப்பன் அப்போ தான். ஸோ மீன் ப்ரூஃப் இருக்குல்ல. ஸோ மீன் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போட வேண்டியதான். ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஐ லைக்கு லேயரேஜ் இது ஏதோ இந்த மாதிரி சம்திங் அவங்க தோன்றது குட் மார்னிங். ஸோ டெடிக்கேட்டட் பர்சனு இந்த மாதிரி நிறைய நான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ப்ரூஃப் இதான்னு சொல்லி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஜஸ்ட் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. நான் வந்து 14 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி கூட கொடுங்க. ஆனால் நீங்கள் மின்ட்டு வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ மின்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மெயினாக சொன்னது. ஸோ வெரிஃபை ப்ரௌசர் பேஸ் லைட் இருக்குல்ல. இது வந்து ஒரு கொடுத்து பாருங்கள். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ரௌசர் வெரிஃபை ஆகி அது கொஞ்சம் பாயிண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ எரர் வருது. ஸோ இந்த நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌசரில் எதாவது பண்ண பாருங்கள். நான் வந்து ஓகே வாலெட்டில் பண்ணேன். ஓகே நீங்கள் மைசஸ் ப்ரௌசர் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேபி அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ எனக்கு வந்து பாருங்கள். ஸோ வியூ ப்ரௌசர் பேஸ் லைட் நோடு இது மேபி வராமல் இருக்கலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் பண்ணி பார்க்குறேன். ஸோ லிங்க் ஒரு கிளை லைட் இருக்கா. ஸோ இந்த கிளை லைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 7 போல் வந்து விடதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து விடவும் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் நோட் ரன் பண்ணிக்கோங்க. மின்ட் வந்து மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முடிஞ்சால் ஃபீஸ் கொடுத்து கூட நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அதனால் பெனிஃபிட் வந்து ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுறதுல வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு தான் உங்களோட விஷயம் இருந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அப்டேட் வந்து கண்டிப்பாக டெவலப்மெண்ட் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். ரெஜிஸ்ட்ரேட்டிவ் நான் பாய்.